இவ்வுலக வாழ்வில் இறுக்கமாக வெங்காய சருகு போல் மெல்லியதாக ஹிஜாப் அணிவதும் முடிகள் தெரியுமாறு போடுவதும் பெண்களின் சுதந்திரம் என தோன்றலாம். ஆனால் உண்மையில் உடலை ஒட்டி அணியும் உடையும் தோள்கள் கவர்ச்சியை காட்டும் உடைகளும் ஒளிப்புகும் ஆடையும் பெண்களை காட்சி பொருளாகவே எண்ண தூண்டும். இவைகள் அனைத்தும் நரக படுகொலியில் தள்ளிவிடும் என்பதை மறந்து விடாதீர். அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஷைத்தானின் தீய எண்ணங்களிலிருந்து பாதுகாப்பானாக. முடியை மட்டும் மூடினால் ஹிஜாப் என்றால் பலரின் ஹிஜாப் நரகத்தில் விட்டுவிடும். ஹிஜாப் இப்பொழுது ஸ்டைல் ஆகிவிட்டது. ஆனால் இஸ்லாமிய ஹிஜாப் பற்றி மறந்துவிட்டோமா? இந்த வீடியோவில் 4 முக்கிய ஹிஜாப் தவறுகளை பற்றி பார்க்கலாம். ஒரு பெண் பருவ வயதை அடைந்தவுடன் அவள் உடல் உறுப்புகளை மற்றவர்களுக்கு காட்டுவது பொருத்தமானதல்ல. தவிர இவையும் மட்டுமே காட்ட அனுமதி உண்டு என்று கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது முகத்தையும் கைகளையும் குறிப்பிட்டார்கள். உடலுக்கு ஒட்டிய உடைகள். ஹிஜாப் என்பது சரீரத்தின் நிறத்தை மட்டும் மறைப்பதல்ல, அதன் வடிவத்தையும் மறைக்க வேண்டும். யார் ஒரு சமூகத்தை போல நடப்பாரோ அவர் அந்த சமூகத்திலே சேர்ந்தவராகவே இருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒளிப்புகும் துணி. ஒளிப்புகும் துணிகள் பாதுகாப்பல்ல, பார்வைக்காகத்தான். ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. இஸ்லாத்தின் சிறப்பு அடக்கம் மற்றும் நாணமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் அடங்காமை மற்றும் நிர்வாணத்துடன் இருப்பது போல் தோன்றுவார்கள். அவர்களின் தலைகள் ஒரு பக்கமாக சாய்ந்துள்ள புகுத் ஒட்டகத்தின் கொம்பை போல் இருக்கும். அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். அந்த வாசனையை கூட அவர்கள் நுகர முடியாது. ஆனால் அந்த வாசனை மிக தொலைவில் இருந்தே நுகரக்கூடியதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹிஜாப் அணிகிறார்கள், ஆனால் நடத்தையில் இஸ்லாமியம் இல்லை. சிலர் ஹிஜாப் போடுகிறார்கள், ஆனால் வாயில் வஞ்சகம், கைபேசியில் தவறான மெசேஜ்கள், சமூக ஊடகங்களில் பாசங்களை வெளிப்படுத்துகிறார்கள். ஹிஜாப் துணியில் அல்ல, மனதில் ஆரம்பிக்க வேண்டும். நபியே, உமது மனைவியருக்கும் உமது புதல்வியருக்கும் ஏனைய நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் முக்காடுகளை தொங்கவிடுமாறு கூறுவீராக. ஹிஜாப் உங்களை மறைக்க வேண்டும், ஆனால் நீங்கள் அனைவரிடமும் தெரிகிறீர்கள். ஹிஜாபிற்கு வெளியில் முடி தெரியும். முன் பகுதி அல்லது பக்கத்தில் முடி தெரியும் போது அது முழுமையான ஹிஜாப் இல்லை என்று அர்த்தம். தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் தமது கற்புகளை பேணி கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக. அவர்கள் தமது அலங்காரத்தில் வெளியே தெரிபவை தவிர மற்றவற்றை வெளிப்படுத்த வேண்டாம். தமது முக்காடுகளை மார்பின் மேல் போட்டுக்கொள்ளட்டும். ஹிஜாப் என்பது அரை மனதுடன் அல்ல, முழு மனதுடன். அழகை மறைக்கும் துணியே ஹிஜாப், அழகை காட்டுவதற்கல்ல.